நடிகர் சங்கத்தில் அணி பாகுபாடு இருக்காது என பாண்டவர் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாசர் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் கே. பாக்கியராஜ் தலைமையிலான சுவாமி சங்கரதாஸ் அணியும் நாசர் தலைமையிலான பாண்டவர் அணியும் களம் கண்டன. தலைவர், 2 துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் என 29 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து பாண்டவர் அணி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்பட்டன. ஆரம்பம் முதலே நாசர் தலைமையிலான பாண்டவர் அணி முன்னிலை பெற்று வந்த நிலையில் தேர்தல் நாளன்று பதிவான வாக்குகளை விட வாக்குப்பெட்டியில் வாக்குச்சீட்டுகள் அதிகமாக இருப்பதாக குற்றம் சாட்டி சங்கரதாஸ் அணியினர் மொத்தமாக வாக்கு எண்ணும் மையத்தை விட்டு வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் பாண்டவர் அணி தரப்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நாசர் 1701 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாக்கியராஜ் 1054 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். பாண்டவர் அணி தரப்பை வழிநடத்தி செல்லும் விஷால் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு 1720 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து களம் கண்ட சுவாமி சங்கரதாஸ் அணியை வழிநடத்திய ஐசரி கணேஷ் 1032 வாக்குகள் மற்றும் பெற்று பின்னடைவை சந்தித்தார். பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட கார்த்தி 1827 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரசாந்த் 908 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இதேபோன்று பாண்டவர் அணி சார்பாக துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பூச்சி முருகன் 1612 வாக்குகளை பெற்று உதயாவையும், கருணாஸ் 1015 வாக்குகளை பெற்று குட்டி பத்மினியையும் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளனர். வெற்றிக்கு பின்னர் பேட்டியளித்த நாசர், நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதே தங்களுக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு என்றும் அணி பாகுபாடு எதுவும் பார்க்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். அணி பாகுபாடு எப்படி தம்பி இருக்கும்? எப்படி? எங்களுக்கு அதை விட பெரிய ஒரு பொறுப்பு அங்க இருக்கு. அதை விட பூதாகரமா ஒரு பில்டிங் நாங்க கட்ட வேண்டியிருக்கு. நாங்க சிறுபிள்ளைத்தனமா யார் எங்களுக்கு எதிர்த்து போட்டாட்டா அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு எடுத்துக்கிட்ட வேலை முக்கியம். அதே தானே நானும் சொல்றேன். அதுதானே அது அவங்களா இருக்கட்டும், யார் பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த மிகப்பெரிய பொறுப்பை முடிக்க வேண்டியது அந்த கடமை. நடுவில் சிறுபிள்ளைத்தனமா நாங்க அந்த கோவலாம் பண்ணுறோம். இப்போ கிடைச்சிருக்கிற பொறுப்பை எடுத்து எங்க டீமா உழைச்சு அந்த கட்டடத்தை சீக்கிரம் முடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. முக்கியமாக உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் இந்த பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். தேர்தல் முடிஞ்சதுலேருந்து 3 வருஷமா இல்லை முடிவுகள் வெளியானதுலேருந்து 3 வருஷமா உங்களுடைய பதவி எப்போ நாங்கள் பதவி ஏற்கிறோமோ அதுலேருந்து 3 வருஷம். பைலா படி அதுதான் ரூல்ஸ். எப்போ பதவி ஏற்கிறோமோ அதுலேருந்து 3 வருஷம். இன்னொரு 3 வருஷம் எங்களுக்கு இந்த கட்டடத்தை முடிக்கிறதுக்கான டைம் கிடைச்சது. இதனிடையே தேர்தலில் பதிவான வாக்குகளை காட்டிலும் கூடுதல் வாக்குகள் எண்ணப்பட்டதாக சங்கரதாஸ் அணி சார்பில் குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் அதனை தேர்தல் அதிகாரியான பத்மநாபன் மறுத்துள்ளார். இந்த கவுண்டிங்கே தப்புன்றேன் நான். அதாவது பேலட் பேப்பரில் உள்ள வாக்குப்பதிவுகள் என்ன இருக்குது, அதுக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி சரியான கவுண்டிங்காக இருக்க முடியும்? அது எங்களுக்கு நாங்கள் ஜெயிச்சா கூட அது தப்பு தான், அவங்க ஜெயிச்சாலும் தப்பு தான், அது யார் ஜெயிச்சாலுமே அது தப்பு தான். கவுண்டிங் ஒரு இடத்துல 100 கம்மியாக இருக்கலாம், கம்மியாக யாராவது போடாமல் போயிருக்கலாம், ஏதாவது கிழிச்சு போட்டு இருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அதிகமாக ஒரு பேலட் பேப்பர் இருந்து அதிகமாக 1604 ஓட்டில் 1209 ஓட்டு, 1012 ஓட்டு, 1015 ஓட்டு எப்படி இருக்க முடியும்? சங்கரதாஸ் சுவாமிகள் அணி சார்பில் போட்டியிட்டவர்கள் அதிகப்படியான ஓட்டுகள் பல அதை பற்றி நீங்கள் கேட்காம இருந்தால் நல்லது. அது தவறான செய்தி. குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க? இதுக்கு பதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அது தவறு. அது கரெக்டாக எத்தனை ஓட்டு ஆயிருக்கோ அதை மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. நான் பார்த்து கொடுத்துருக்கேன். அதில் ஒன்றும் தவறே கிடையாது.